Hello friends, welcome to Steffi's Food More. இன்னைக்கு இந்த வீடியோல சம்மருக்கு இதமா ஜிலுஜிலுன்னு ஒரு சூப்பரான டிசர்ட் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பேர் என்னன்னா ஸ்டஃப்ட் மேங்கோ குல்ஃபி. இப்போ மாம்பழ சீசன்ங்கிறதுனால மாம்பழத்துக்குள்ள குல்ஃபி மிக்சரை ஸ்டஃப் பண்ணி நம்ம குல்ஃபி ரெடி பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. குல்ஃபியை ஸ்டஃப் பண்றதுக்கு முதல்ல மாம்பழத்தை ரெடி பண்ணிப்போம். நல்ல பழுத்த மாம்பழம் ஒன்று எடுத்துப்போம். அதோட மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு தனியா வச்சுப்போம். சின்ன கத்தியை யூஸ் பண்ணி அந்த மாம்பழத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த சீடை எடுத்துடுவோம். கத்தி வச்சு அந்த நடுப்பகுதியை கீறி விடுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஸ்பூன் இல்லனா நம்மளோட விரல்களை பயன்படுத்தி உள்ள இருக்கிற அந்த விதையை எடுத்துடுவோம். ஒரு சின்ன பவுல்ல நம்ம அந்த மாம்பழத்தை வச்சிடுவோம். இப்போ அந்த சீட்ல இருக்கிற பல்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு மாம்பழத்துக்குள்ளே சேர்த்துடுவோம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ண அந்த மேல் பாகத்தை வச்சு மூடிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரீசர்ல வச்சிடுவோம். குல்ஃபிக்கு மோல்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிக்சர் ரெடி பண்ணிடுவோம். குல்ஃபி மிக்சருக்கு ரெண்டே இன்கிரீடியன்ட் போதும். பேன்ல ஒரு கப் பால் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுப்போம். பால் நல்லா கொதிச்சதும் அது கூட ஒரு ½ கப் மில்க் மெய்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா திக்காகிற வரைக்கும் கிளறி விட்டுப்போம். குல்ஃபி மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை லைட்டா ஆற வச்சுட்டு நம்ம மாம்பழத்துல சேர்த்துடலாம். இப்போ குல்ஃபியை செட் பண்ணிடலாம். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஷெல்லுக்குள்ள நம்மளோட குல்ஃபி மிக்சரை உள்ள சேர்த்துட்டு மாம்பழத்தோட மேல் பாகத்தை வச்சு மூடினதுக்கு அப்புறமா ஃப்ரீசர்ல ஒரு 6-8 மணி நேரம் வச்சு செட் பண்ணிப்போம். குல்ஃபி இப்போ செட் ஆயிடுச்சு. மாம்பழத்தோட தோல் சீவிட்டு கட் பண்ணிப்போம். எவ்வளோ அழகா மாம்பழத்துக்குள்ள அந்த குல்ஃபி செட் ஆயிருக்குன்னு பாருங்க. குல்ஃபி மேல நம்ம பிஸ்டாஷியோஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிப்போம். ஸ்டஃப்ட் மேங்கோ குல்ஃபி அழகா ரெடி ஆயிடுச்சுங்க. மாம்பழத்தோட அந்த குல்ஃபியை சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெறும் 3 இன்கிரீடியன்ஸ் வச்சு எவ்வளோ அழகா குல்ஃபி வீட்டிலேயே தயார் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்த்தோம். கண்டிப்பா இதை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் இது போல புது உணவு பதார்த்தங்களை நீங்க பார்க்கறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகிழ்ச்சி.